ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில் எல்லா செடியில் பார்க்குறோம். இப்போ கத்திரிக்காய் செடியை பார்க்குறோம். கத்திரிக்காய் செடியை பற்றிய பதிவு தான் இன்றைக்கி உங்களுக்கு வழங்க போகிறோம். கத்திரிக்காய் செடினாலே குழம்புக்கும் வேணும், சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தேவை. இந்த பாருங்கள், கத்திரிக்காய் செடி எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறீங்க. கத்திரிக்காய் செடி வளர்ந்துருக்கிறத விட கத்திரிக்காய் காய்களை பாருங்கள். எல்லாமே வரி கத்திரிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு செடியிலும் 8 கத்திரிக்காய் 10 கத்திரிக்காய் இருக்குது. நம்ம ஒரு வீட்டுக்கு 4 செடிகளை வைக்கும்போது நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் இதில் வந்துடும். இது ஒரு லேசான பராமரிப்பு முறை இருந்தாலே போதும். இதை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இதை பாருங்கள், எப்படி கத்திரிக்காய் வந்திருக்குன்னு பாருங்கள். பெரிய பெரிய கத்திரிக்காய் இருக்கும். இதை பார்க்க 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு வரைக்கும் நீளமாக வளரும். அப்படிப்பட்ட வரி கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கணும்னா நமக்கு ரேட்டும் கூட. அதுவும் ஆர்கானிக் ஃபுட்டுங்கும் போது அதை விட ரேட் கூட. இந்த ஆர்கானிக் ஃபுட்டை நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். இப்போ விதைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, வெளியே இருந்து வாங்குறதில்ல. இந்த பாருங்கள், இந்த கத்திரிக்காயே விதைக்கு விட்டுருவோம். இதிலிருந்து விதையை தயாரிப்போம். இந்த விதையிலிருந்தே அடுத்த நாட்டை நம்ம கொண்டு வருவோம். அதனால் இந்த கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் செலவு எதுவுமே கிடையாது. எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றா உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே ஆர்கானிக்கு. இதை பாருங்கள், ஒவ்வொரு கொத்துலேயும் 2 3ன்னு அப்படியே தொங்கும். அதனால் இந்த கத்திரிக்காய் செடி வளர்க்குறது ஈஸி. இதை வீட்டில் வச்சுருக்கும்போது நமக்கு அந்த கத்திரிக்காய் செலவும் மார்க்கெட் செலவும் மிச்சமாகும். இந்த கத்திரிக்காய் செடியை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய்ங்கிறது அந்த பூச்சிகள் ரொம்ப விரும்புகிற செடி. அதனால் தாக்குதல் ரொம்ப இருக்கும். அதை எப்படி காப்பாற்றுறதுங்கிற பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் நாற்றை வளர்க்க பிரியல, ஏதோ வேஸ்டான டப்பாவில் கொஞ்சம் மணலை போடுங்க. அது மூலம் ஒரு 10 விதையை தூவி விடுங்க. நாங்கள் அந்த பாருங்கள், அந்த வேஸ்டான டப்பாவில் மணலை போட்டோம். அதாவது ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு மண்புழு உரம், ஒரு பங்கு செம்மனை கலந்து அந்த டப்பாவில் போட்டுங்க. இதை டப்பாவிலையும் இதுலேயும் போட்டோம். இதில் ஒரு 6-7 விதை தூவி விட்டோம். இதில் ஒரு 6-7 விதை தூவி விட்டோம். 3 வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு வாரத்தில் சின்னதாக வரும். இதனுடைய வளர்ச்சி 25 நாள் ஆகும். 25 to 30 நாள் இருக்கும். ஒரு 3 இலை 4 இலை வந்தோடனே அந்த நாற்று பறிக்கிறதுக்கு ரெடி ஆகிரும். இந்த நாற்று பாருங்கள் எவ்வளோ செழுமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து அடுத்து பண்ணலாம். இப்போ இதுக்கு மணல் கலவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு ஆட்டு உரம் போட்டிருக்கோம். அதில் வேப்ப புண்ணாக்கு போட்டிருக்கோம். அசோஸ்பைர்லாம் போட்டிருக்கோம். வீட்டில் உள்ள அந்த மாடி தோட்டத்தில் உள்ள அந்த சருகுகள், காய்ந்த சருகுகளை போட்டிருக்கோம். அந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை அசோஸ்பைர்லம் போட்டு தண்ணி தெளித்து 3 நாள் ஊற வச்சுருக்கோம். இது உயிரூட்டம் உள்ள உரமாக இருக்குது. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். இது எப்படி நம்ம அந்த நாற்றை எடுத்து நடப்போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் மண். இதில் பாருங்கள், சருகுகள், குப்பைகள் எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த தொட்டியை எடுத்துக்கிறோம். தொட்டியில் கீழே அதிகளவு துளைகள் இருக்க மாதிரி தொட்டி எடுத்துக்கோங்க. அந்த தொட்டி அடைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுற்றி சின்ன சின்ன செங்கற்கள்லாம் சின்ன சின்ன கல்லை வச்சு அதை ஓட்டையை அடைங்க. ஏன்னா அந்த மண் போய் அடைச்சிடும். இதை அடைச்ச பின்னாடி இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கலந்து வச்சுருக்கிற கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுங்க. ஒரு அரை தொட்டிக்கு நம்ம இந்த கலவையை போட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பாருங்கள், இலை சறுக்குகளுடன் அந்த கலவையை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இலை சறுக்குகளுடைய தன்மை என்னென்னா, இந்த செடி வளர வளர இது மக்கி அந்த வளர்ச்சிக்கு தேவையான உரத்தை கொடுக்கும். அப்போ செடியானது சிறப்பாக வளரும். அதனால தான் இந்த கலவையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மண் தொட்டியில் நம்ம போடுறோம். போட்டு கொஞ்சம் பாதி தொட்டி வரைக்கும் இந்த மணலை போடுங்க. போட்டு அந்த நாற்றை நடணும். இந்த நாற்றை நம்ம எப்படி நடப்போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த நாற்று நட்ட உடனே இந்த நாற்று ஒரு ரூட் ஷாக் ஏற்படும். அந்த ரூட் ஷாக்கில் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை அந்த செடிக்கு ஊற்றணும். மேலேயும் தெளித்து விடலாம். வேருக்கும் கொடுக்கணும். அதுக்கடுத்து இதை கொஞ்சம் இருட்டான ரூமில் வைக்கணும். 2-3 நாள் வெயில் படாத இடத்துல வச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வச்சு, கடைசியாக நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணும். இப்போ ஒரு செடியை வைக்கிறோம். இந்த பாருங்கள், இப்போ ஒரு தொட்டியில் ஒரு 2 செடி வைக்கணும்னா 3 குழி தோண்டணும். ஏன்னா இப்போ 3 செடிகளை வைக்கும்போது ஏதாவது ஒரு செடி அடிப்படலாம், இறந்து போகலாம், இல்லைன்னா அணில் கட் பண்ணி விட்டுலாம். அப்போ 2 செடி தப்பிக்கும். அந்த 2 செடி வளரும். இப்போ 3 செடியுமே வளர்ந்துருச்சுன்னா அதை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னா, அப்படிலாம் விடக்கூடாது. இப்போ இந்த செடியை எப்படி நம்ம அந்த மண்கலவிலிருந்து எடுக்கிறோங்கிறத பாருங்கள். அப்படியே வேரோட பிடுங்கக்கூடாது. அப்படியே அந்த சுற்றி இருக்கிற மண்ணோட அழகாக லட்டு மாதிரி அப்படியே எடுக்கணும். தான் பாருங்கள், எடுத்து அதை லேசாக அமுக்கணும்.
நம்ம ஏற்கனவே குழி வச்சுருக்கிறதுல அதை வைக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் வைக்கணும். இப்போ 3 செடி வந்துருச்சுன்னா அது என்ன பண்ணுறது? 3மே வளர விட்டுலாமான்னா இந்த சின்ன தொட்டி 3 செடியை தாங்காது. அப்போ என்ன செய்யணும், ஒரு செடியை எடுத்து வேறு தொட்டியில் நம்ம நட வேண்டும். 2 செடி போதுமானது. இப்போ இந்த செடியையும் நம்ம அதே மாதிரி நம்ம எடுத்து கீழே உள்ள மண்ணை லேசாமிக்கு அதை அடுத்த தொட்டியில் அந்த அடுத்த குழியில் நம்ம அதை வைக்கிறோம். அதை அழகாக வைக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றிலையும் 3 இலை 4 இலை இருக்குது. இது இருட்டான ரூமில் வைங்க. இந்த 4 இலைங்கிறது இன்னொரு இலை வந்துருச்சு அப்படி இந்த 4 இலை இருக்குது. இந்த சின்ன இலை கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா இது சரி அந்த தொட்டிக்கு பழக்கமாயிருச்சுன்னு அர்த்தம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெயில வச்சு நம்ம தூக்கி வெளியே வச்சிடலாம். இந்த செடியானது 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு காய்களை தரக்கூடியது. எவ்வளோக்கு எவ்வளோ சத்துக்கள் நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த செடிகள் காய்களை தரக்கூடியது. இதுக்கு வாரம் தவறாமல் வேப்ப புண்ணாக்கு கொடுங்க. அந்த பூக்கள் பூக்கிற நேரத்தில் கடலை புண்ணாக்கு கரைசலை ஒரு நாள் ஊற வச்சு அதை செடிக்கு 1க்கு 10ங்கிற விகிதத்தில் கலந்து கொடுங்க. அப்போ செடிகள் அபரிதமான வளர்ச்சி அடையும். பூக்கள் பூக்கிற நேரத்தில் அந்த தேமூர் கரைசலை பண்ணலாம். தேமூர் கரைசலுங்கிறது தேங்காய் பாலோட புளிச்ச மோரை கலந்த கரைசல் 2 நாள் வச்சுருந்து அதை ஸ்ப்ரே பண்ணுறது. அதனால் கொத்தான பூக்கள் வரும். இந்த பூக்கள் ரொம்ப வர்ற டயத்தில் நம்ம அந்த புளிச்ச மோரோட பெருங்காயத்தூளை கலந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த பூக்கள் பெண் பூக்கள் அதிகளவு வரும். அதை தவிர ஜிப்ரால்டின்ங்கிற பொருள் இருக்கிறனால அந்த பூக்களுக்கு எல்லாமே காய்களாக மாறுகின்ற தன்மையை கொடுக்கும். இது மாதிரி நம்ம செடியை பார்த்து வளர்க்கணும். இந்த பாருங்கள், எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை இந்த செடிக்கு ஊற்றிட்டு இருக்கோம். இதிலிருந்து ரூட் ஸ்டாக்கிலிருந்து இது விடுபடும். இது எல்லா செடிக்கும் நீங்கள் அதான் பண்ணணும். இந்த செடியை பிடுங்கி நடுறது, அதான் நாட்டு நடுறது ஒன்று அதிகாலையில் நடுங்க. இல்லைன்னா சாயங்காலம் சூரியன் மறைகிற நேரத்தில் 5 மணிக்கு மேலே நடுங்க. அப்போ தான் இது நல்லா வளரும். இந்த நாற்று பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்கள் சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தா இந்த சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கும். இதே மாதிரி புதிய பதிவுகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் புது முயற்சிகளை செய்வோம். இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. இந்த செடியானது வீட்டில் வளருங்க. உங்களுக்கு தேவையான காய்கறிகளை இது கொடுக்கும். உங்களுடைய செலவை இதை குறைக்கும். இந்த செடி வளர்ந்த பின்னாடி இது எப்படி காய்களை கொடுக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு அடுத்த பதிவில் நாங்கள் தருகிறோம். ஹலோ சார், நீங்கள் இந்த கத்திரிக்காய் பதிவை பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஹை பட்டனை தட்டி விடுங்க. சதா கார்டன், தேங்க்யூ.